எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்று ஜமதக்னி முனிவரோட அந்த கதையை பார்த்தோம். அவரோட காலம் எப்படி முடியறது, அவருக்கு எப்படி ஆறுது, ரேணுகா தேவி, அந்த பரசுராமர் எப்படி இப்போ யாருடைய வாரிசா வந்தார், அவருக்கு ஏன் அரசர்கள் மேல ஒரு தாங்குணாத வெறி வந்தது, அரசர்களை எல்லாம் பார்த்தா சத்திரியனை பார்த்தா கொல்றதுன்ற அந்த எண்ணம் அவருக்கு ஏன் வந்ததுன்றது நம்ம பார்த்தோம். இப்ப அது நேத்தியோட முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னைக்கு வந்து இந்த டிபிஆர் இது பதிவு 90, இன்னைக்கு பதிவு என்ன, இன்னைக்கு பதிவு 97 இல்லையா? பதிவு 97 டிபிஆர் 20 விஸ்வாமித்திரத்துல 4வது பாகம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கௌசிகரோடைய கதையை பார்ப்போம். கௌசிகர்னு ஒரு அரசன் வந்து ஒரு பிள்ளை வந்து இவருக்கு பிறந்தான் இல்லையா, இந்த ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும். இந்த பிறந்த பிள்ளை நவபலனே தெரியல, வெட்டு கூத்து இதுலயே தான் மைண்ட் எல்லாம். ரெண்டாவது ஜமதக்னி முனிவர் அந்த மாதிரி அந்த முனிவரா போய் அவர் யாகம் பண்றதுல அந்த ரிஷியா போயிட்டதுனால இந்த காதி ராஜா என்ன பண்றான், இந்த கௌசிகனை கூட்டின்னு போயிடறான். கௌசிகன் வந்து பொண்ணோட பிள்ளை இல்லையா, அவனை கொண்டு போய் அவனை அடுத்தது அதுதானே பண்ணணும், அதனால இவனை கூட்டின்னு போயிடுறான். இவனை கூட்டின்னு போகும்போது கூட இவன் இங்கே பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் பிராமணனோட அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை, அந்த விஷயங்கள்லாம் இல்லை. வெட்டுறது குத்துறது பயிற்சி, வாழ் பயிற்சி, போர் பயிற்சின்னு அதுலயே தான் இருக்கும் மைண்ட் எல்லாம். ஃபுல்லா குதிரை ஏறுறது, யானை ஏறுறது, அரசாண்டது எப்படி, அதிகாரம் பண்றது எப்படி, ஒரு அரசனுக்கு உண்டான அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கு, கௌசிகருக்கு. உடனே ராஜா அவன் என்ன பண்றான், காதி ராஜா, சரி இதுவும் நல்லதுக்குதான், அந்த பிள்ளை போனா கூட இந்த பிள்ளையாவது பொண்ணு வயசு பிள்ளையாவது இருக்கு, இதை நம்ம அரசனாக்கிடலான்ட்டு அவனை அரசனாக்கிடுறார். இந்த கௌசிகனை அரசனாக்கிட்டோம்னா கௌசிகன் பிரமாதமா ஆள்றான் நாட்டை. ஆண்டு எல்லாம் அந்த இந்த அண்டத்தையே தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டுறான். ரொம்ப நல்லா அரசாட்சி பண்றான். ஒரு நாள் காட்டுல வரான். காட்டுல வரும்போது எல்லா படைகள்லாம் போய் வேட்டையாடிட்டு வரும்போது, காட்டுல வரும்போது படைகளுக்கெல்லாம் உணவு இல்லை, தவிக்கிறது. அப்ப அப்படியே வரும்போது பாக்குறான், அங்க வசிஷ்டரோட ஆசிரமம் இருக்கு. வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வரான். வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வந்து வசிஷ்டரை வணங்குறான், எல்லாம் போடுறான், எல்லாம் பண்றான். வசிஷ்டர் வந்து கௌசிக் ராஜா வந்திருக்கான அரசன் வந்த உடனே எப்பயுமே அரசனுக்கு வந்து ராஜாக்கள்லாம் நிறைய மரியாதை கொடுப்பா. அவளுக்கு காடுகள்ல வந்துட்ட உடனே அவளுக்கு அவளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டியது ரிஷிகளோட வேலை. அவளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி தக்க மரியாதை பண்ணி அவளை அனுப்புவான். அப்ப இவன் சொல்றான், கௌசிகன் வசிஷ்டரே இது மாதிரி முனிவர்களை வந்து சேவிக்கிறான், எல்லாம் பண்றான். அவர்கிட்ட இது மாதிரி என் படைகள்லாம் வந்திருக்கு, தாகம் தீர்க்கணும், பசி எல்லாம் தவிக்கிறது, ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஒரு உணவை ரெடி பண்ணி உங்க ஆசிரமத்துல கொடுங்க அப்படின்ற வரா. சரி நீங்கெல்லாம் குளிச்சுட்டு வாங்க, நான் உணவை ரெடி பண்ணிடுறேன்னு சொல்றேன். போனார். போன உடனே காமதேனோட பொண்ணு, பெரிய பொண்ணு நந்தினி வசிஷ்டர்கிட்ட வளர்றதுன்னு சொன்னேன் இல்லையா, நந்தினி கிட்ட போய் கேட்கிற, ராஜா வந்திருக்கா, அவனுக்கு வந்து இந்த இதெல்லாம் இது கொடு, அவனுக்கு வந்து அவர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்ற. நந்தினி வந்து வசிஷ்டரை எச்சரிக்கிறது, வேண்டாம், இந்த அரசனுக்கு வந்து நல்ல மனசு நல்ல எண்ணம் கிடையாது, உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பான் அப்படின்னு சொல்ற. இல்ல இல்ல, என்ன நாடி வந்துட்டான் அரசன், அவனுக்கு நீ கூட பாத்துக்கலாம் அப்படின்னு விடுறாரு வசிஷ்டர். உடனே இது என்ன பண்ணிடுறது, அவங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் அந்த பிரமாதமான ஒரு உணவை கொடுத்துருது. எல்லாம் படையெல்லாம் சாப்பிடுறது. இந்த ராஜாவும் அந்த உணவை சாப்பிட்டு அதிசயிச்சு போறான், இவ்வளவு சுவையான ஒரு உணவை இந்த காட்டுல எப்படி நீ பண்ணி கொடுத்த அப்படின்ட்டு அந்த வசிஷ்டரை கேட்கறான். அது வசிஷ்டர் சொல்றான், உனக்கு தேவையில்லாதது அது, உனக்கு நீ கேட்டது சாப்பிட கேட்ட, அதை நான் கொடுத்துட்டேன், சாப்பிட்டாச்சு இல்லையா, அவ்வளவுதான். அது எனக்கு எப்படி வந்ததுன்னு நீ கேட்க கூடாது, தேவ ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத அப்படின்னு வசிஷ்டர் சொல்ற. அப்ப இந்த கௌசிகன் என்ன சொல்றா, நான் வந்து இந்த பூலோகத்துக்கு ராஜா, எந்த விஷயமும் எனக்கு தெரியாம இங்க இருக்கக்கூடாது இந்த உலகத்துல, எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னு வசிஷ்டரிடம் தான் ராஜான்ற அதிகாரத்தை செலுத்துறான். சத்திரிய பலம், அதுக்கு பேர் தான் சத்திரிய பலம் வந்து வலிமை, ஆனா பிராமண பலம் வந்து பொறுமை. அதுதான் அந்த இடத்துல சொல்லுவார் அவர், உன்னுடைய சத்திரிய பலம் வந்து வலிமை, அதை நீ என்கிட்ட காட்டுற, உனக்கு தேவையானது நீ கேட்டதை நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் கொடுத்துட்டேன். ஆனா நான் வந்து பிராமணன், என்னுடைய பலம் என்னன்னா பொறுமை தான், நான் அதை சொல்ல மாட்டேன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அது தேவ ரகசியம், அதை சொல்லக்கூடாதுன்றத மட்டும் தான் சொல்லுவேன் ஒழிய அந்த தேவ ரகசியம் என்னன்னு நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, அதுக்கான யோகிதை எதுவும் கிடையாது, உனக்கு தேவ ரகசியத்தை உனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தேவ ரகசியம் தெரிஞ்சுக்கணும் சொல்றாரு இவர். ஆனா வசிஷ்டர் வந்து தெரியக்கூடாது, உனக்கிட்ட சொல்லக்கூடாது
அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ ராஜா, தவம் பண்ண முனிவனா நீ மாறும்போது உனக்கு அது தெரியும், இப்ப அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்றான், சரி எங்க எல்லாருக்கும் தண்ணி வேணும்ன்றான். தன்னுடைய படையில இருந்து அந்த உளவு படை இருக்கு இல்லையா, உளவு படை அமைச்சு இவர் எல்லாருக்கும் எங்க தண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கன்ற. அவன் உளவு படை போய் பாக்குறது, இந்த நந்தினி பசு கிட்ட இருந்து தண்ணி குடம் குடமா தண்ணி வருது. தண்ணி நந்தினி பசு கிட்ட வசிஷ்டர் போய் கேட்கறா, இவன் உழவு வச்சு பார்க்க தெரியல, வசிஷ்டர் போய் கேட்கற, நந்தினி பசு கொடுக்குறது. தண்ணி வந்த உடனே தெரிஞ்சு விடுறான், தண்ணி வந்து சேர்ந்த உடனே தெரிஞ்சு விடுறான். அவளை வசிஷ்டர் கிட்ட வாக்குவாதம் பண்றான். நீ என்ன, நீ தெரியாது என்ன, நான் வந்து இந்த உலகத்துக்கு ராஜா, என்னால எதையும் செய்ய முடியும், இந்த தண்ணி நீ எப்படி கொண்டு வந்தன்றதை நான் கண்டுபிடிச்சேன் பத்தியா, இந்த பசு நந்தினி பசு கிட்ட போய் நீ வேண்டினேன், அது கொடுத்துருத்து உனக்கு, அவ்வளவுதான். இந்த நந்தினி பசு கிட்ட நீ வேண்டினேன், உனக்கு தண்ணி கொடுத்துரு, இந்த நந்தினி பசு தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட தகராறு பண்றார், சொல்றார். வசிஷ்டர் என்ன சொல்றார், தேவ ரகசியத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் உனக்கு சொன்னேன், நீயா தெரிஞ்சுட்டேன்னா விபரீத பலனை அனுபவிக்கிறதுக்காக நீ தெரிஞ்சுருக்க. அவரும் சொல்றாரு, அவர் பொறுமையா சொல்றாரு, ஆனா ஸ்ட்ராங்கா சொல்றாரு, விபரீத பலனை அனுபவிக்கணும்னு உனக்கு தலையெழுத்திருக்கு போல இருக்கு, நீ தெரிஞ்சுட்டு இருக்க. தேவரசிகளே தெரிஞ்சுக்க கூடாதுன்னா தெரிஞ்சுக்காம இருந்துதான் வந்து இந்த மானுட ஜென்மங்களோட கடமை. அதை மிஞ்சி போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து விபரீதங்கள் உண்டாகும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன்னு. சரி அப்படியா, நீங்க வந்து நான் சொல்றது நீங்க கேட்ட மாட்டேங்க, இருந்தா கூட உன்னை விட நான் தான் பெரிய ஆளு, அங்கேயே ஆரம்பிச்சிருது வசிஷ்டர் கிட்ட. உன்னோட நான் தான் பெரிய ஆளு, நீ சொல்ல மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை நான் தெரிஞ்சுட்டேன், இப்ப அடுத்தது உன்னோட நான் பெரிய ஆளுன்னு காட்ட போறேன் பாரு, இந்த பசுவை நான் கொண்டு போக போறேன், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, இந்த பசு எனக்கு வேணும், எனக்கு அரண்மனையில இருந்ததுன்னா நான் தேவையான வேலை எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, எப்ப என்ன தேவையோ அந்த பசுவை கட்டி நான் வாங்கிப்பேன். இழுத்துக்கு போறது பசுவை கட்டி இருக்கிறார் நந்தினி பசுவை. வசிஷ்டர் சொல்றார் நந்தினி பசு கிட்ட, உனக்கு போக விருப்பம் இருந்தால், நல்லா கவனிங்க, இதெல்லாம் இதெல்லாம் வந்து அழகா பாரதத்துல கொடுத்துருக்கு, இதெல்லாம் உனக்கு போக விருப்பம் இருந்தால் போ, அவங்க கூட போ. ராமாயணத்துல இது ஒரு அந்த இந்த சோமத்தரோட கதையில பெரிய கதை வருது. இதுல உனக்கு போகிறதுக்கு விருப்பம் இருந்தால் கௌசிகன் கூட போ, இல்லையா உன்னுடைய தெய்வீக சக்திகளை காமிச்சு நீ தப்பிச்சுக்கலாம், உனக்கு அதுக்கு சுதந்திரம் உண்டு அப்படின்னு இவர் சொல்லிடுறார் வசிஷ்டர். அவ்வளவுதான், காமதேனு கிட்ட இருந்து வருது பசு, வந்து கட்டி இழுக்கெல்லாம் முடியல, காமதேனு கிட்ட இருந்து அஸ்திரமா வருது, அது இந்த கௌசிகனோட பட பூரா நாசம் போயிடுறது. பட பூரா நாசமாகி கௌசிகன் மட்டும் நிற்கிறான். கௌசிகன் மட்டும் நிற்கும் போது அப்படியே தோத்து போய் அசிங்கப்பட்டு, எல்லாம் கௌசிகனோட படை நாட்டு அவன் ஊலகத்தையே கட்டி ஆள்றவான், அவனுடைய அத்தனை படைகளையும் இந்த நந்தினி பசு நிமிஷமா காலி பண்ணிடுறது எல்லாத்தையும். இவன் வந்து அப்படியே நிற்கிறான், நிரபராஜா இருக்கிறான், கையில ஒண்ணு இல்லாத நிராயுத பண்ணியா நிற்கிறான், ஒண்ணுமே பண்ண முடியல அந்த பசு கிட்ட. அப்படியே கையை உதறிட்டு போறான் நாட்டுக்கு, அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு போய். வசிஷ்டர் சொல்றாரு, சொன்னேனே கேட்டியா கௌசியா, நான் சொன்னேனே உங்ககிட்ட கேட்டியா, தேவரசிகள் உனக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னேனே, நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டியே, சரி தெரிஞ்சிட்ட அப்புறமும் நீ அதனோட அருமையை புரிஞ்சுட்டு பேசாம ஒதுங்கி இருந்தியா, அதுவும் செய்யல, அந்த பசுகிட்ட ஒம்புக்கு போனியா. அவர் வந்து ஆதங்கப்பட்டுதான் சொல்றாரு, ஒரு பெரிய ராஜா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு. நீ எவ்வளவு பெரிய ராஜா, நீ வந்து இந்த மாதிரி ஆயிட்டியே, அசிங்கப்பட்டியே, உழவு உன்னோட படைகள்லாம் போயிடுத்து, உன்னோட எல்லாமே உன்னை ஒண்ணுமில்லாத நிரபராதி அணி ஆகிய நிராயுத பணி ஆயிட்டியே அப்படின்னு வசிஷ்டர் ரொம்ப இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு அவங்ககிட்ட சொல்றாரு. ஆனா அந்த கௌசிகன் என்ன நினைச்சுக்கிறார், கௌசிகன் அந்த ராஜா என்ன நினைச்சுக்கிறான், இவ்வளவு நாள் நம்ம சண்டை பண்ணதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்துட்டு ஏளனம், இந்த ரிஷிக்கு வந்து அகஸ்தியருக்கு வந்து ஏளனம். அகஸ்தியர் நினைச்சா தடுத்துருக்கலாம், அதை இது வசிஷ்டர் நினைச்சா தடுத்துருக்கலாம். ஆனா வசிஷ்டர் ஏன் தடுக்கலன்னா அதுல காரணம் இருக்கு. வசிஷ்டர் தடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இந்த இவரா போய் அந்த கௌசிகன் வந்து இதை நிறுத்துன்னு சொல்லாம இவரா போய் பண்ணக்கூடாது, அதனால இவர் நிறுத்திடுறார், பேசிடுறார். இவர் கௌசிகர் வந்து விஸ்வாமித்திர சாரி வசிஷ்டர் வந்து
ஜமதக்னி இவர் வந்து என்ன பண்ண முடியல, வசிஷ்டர் வந்து இந்த கௌசிகன் வந்து கேட்காதனால அவர் செய்யல, விட்டார். ஏன்னா இந்த கௌசிகன் கொஞ்சம் படணும், அவ்வளவு அந்த பசுவை கொள்ளையடிச்சுன்னு போகணும்னு நினைச்சா இல்லையா, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு விட்டுறாரு. இந்த கௌசிகன் நிராயுதபாடியா போறான். போய் அப்படியே தடுமாறி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நமக்கு கிடைக்கலையே, கடைசியில நம்ம நினைச்சது நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாகிறான். அப்படியே நம்ம கடைசியில அந்த பசுவை நம்ம இது பண்ண முடியலையே, நம்ம பலம் ஜெயிக்க முடியலையே, இதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறான். வசிஷ்டர்கிட்டே வந்து கேட்கறான், என்ன நான் தோத்துட்டேன், நான் எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி எதையும் நடத்தக்கூடிய ஒரு சக்தி வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா நீ தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. உடனே கௌசிகன் வந்து தவம் பண்ண போயிடுறான். கௌசிகன் தவம் பண்ண போறது இப்ப எப்படி போறான்னா, அந்த ரிஷிக முனிவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மரபணு. இது வரைக்கும் அவர்கிட்ட இவங்கிட்ட வந்தது வந்து அந்த காதி